சொல்வது ஆதாம் ஏவாள் வைத்து ஆரம்பித்த அந்த முதல் குடும்பம். தேவன் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்து அவர் அந்த குடும்பத்தை அவர் உருவாக்கினார். தம்முடைய சொந்த சாயலில்தான் மனுஷி சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆனால் அவனுடைய அந்த குடும்ப வாழ்க்கையானது அந்த நாட்களில் ஏஜ் என்பது இல்லை, வயது என்பது கிடையாது. ஆகவே அதை எத்தனை யுகமாய் சேர்ந்து வாழ்ந்தார்களோ we don't know. அதை நிச்சயமாய் அதை ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டவுடனே நாம் அந்த ஆதியாம் 1, 2, 3 வாசிக்கிறதை போல் அவர்கள் வாழ்க்கை சுருக்கமாய் ஒன்றும் இல்லை. இட் வாஸ் எக்ஸ்பேண்டட் ஒன். ஒரு உயர்ந்து சில யுகங்களை அவர்கள் சேர்ந்து வாழ்ந்திருந்திருக்கக்கூடும். ஆகவே வழக்கம்போல் அவர் குளிர்ச்சியான வேளையிலே அவர் ஆதாம் ஏவாளையும் அழைத்து கொண்டு அவளோடு சேர்ந்து பேசிக்கொண்டே அவர் போவதை அவர் அதிகம் விரும்பினார். எனவே தான் அவரை தேவனையும் ஆதாம் ஏவாளையும் குறித்து குறிப்பிடப்பட்ட ஒரே ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அவர் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் அந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவி வருவார்கள். அதிலிருந்து ஒன்று விளங்குகிறது என்னவென்று சொன்னால், God loved the fellowship of the people. ஜனங்களுடைய ஐக்கியத்தை விரும்புகிறார். அதுவும் இந்த ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோடு அமர்ந்திருந்து அவர்களோடு உறவாடுவதற்கு எல்லா போயிட்டு அதை சிநேகிக்கிறார். அதுபோன்ற ஒரு அந்த உறவு என்று சொல்லுவது லாங் லைஃப், ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த ஈனோக்கை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஆயுசு நாட்கள் 365 வருடங்கள். அந்த முதல் 65 வருடங்களில் அவன் குமாரனையும் குமாரத்திகளையும் பேர பிள்ளைகளையும் அவன் பெற்றெடுத்தான். பின்பு அவன் அடுத்த ஆஃப்டர் 65 இந்த 65 வருடத்திற்கு பிறகு 300 வருடங்கள் தேவனோடு சேர்ந்து நடந்தான். ஆகவே மனுஷன் என்ற இடம் வரும்பொழுது தான் அந்த டைம் டேபிள் காலம் என்று ஒன்று வருகிறது. அது 300 வருடங்கள் என்று சொல்லுங்க. எங்கப்பா 300 வருடங்கள் அவன் தேவனோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறான் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே ஏதேன் தோட்டத்திலே அந்த ஆதாம் ஏவாளோடு எவ்வளோ காலம் அவர் வாழ்ந்திருப்பார்? ஐ டோன்ட் நோ. மேபி 1000 years அல்லது 1500 years. there is no age in the ஏதேன் கார்டனிலே ஏஜ் என்பது அங்கே கிடையாது. அதிலேயே தேவன் என்று சொன்ன பிறகு, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தான் என்று சொன்ன பிறகு, 2வது வசனம் என்ன சொல்கிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறியது. ஆகவே வானத்தையும் அந்த பூமியும் அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் தானே சிருஷ்டித்தான். ஒரே நாளிலும் அது வெறுமையாக மாறினது. இன்னொன்று, அங்கே ஏஜ் இருந்தால் அதை அந்த காலங்களை போட்டிருப்பார்கள். அந்த காலங்களெல்லாம் பின்பவர் உருவாக்கின அந்த பெரிய பெரிய வெளிச்சம் என்ற சூரியன், சிறிய வெளிச்சம் என்ற சந்திரன், இவைகளை வைத்து காலங்களை நிர்ணயிப்பதற்கே அதை வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. எனவே God loves our fellowship. தேவன் நம்முடைய ஐக்கியத்தை விரும்புகிறார். அவர் யுகயுகமாய் அவரோடு வாழ்வது என்பது, பரலோகத்திற்கு நாம் போன பிறகு அங்கே இருள் என்பது இருக்கப் போவதில்லை, காலங்கள் என்று இருக்கப் போவதில்லை. ஆனால் நித்தியம் என்று ஒன்று அங்கே உண்டு. ஏன்னா நித்தியம் அவது முடிவே இல்லாத 1000 வருடங்களோ கோடி வருடங்களோ பல கோடி வருடங்களோ என்றெல்லாம் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை தான் நாம் நித்தியத்திலே வாழப் போகிறோம். அதுபோன்ற அந்த பகுதியிலே we all must know, நம்ம என்ன உணர வேண்டும் என்றால், he loves the fellowship of the family. அந்த குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை அவர் விரும்புகிறார். அதிகாலையிலே வந்து விடுவார். வந்து இந்த குளிர்ச்சியான வேளையிலே, இன்று காலையிலே நாம் தியான வேலை என்று நாம் தியானித்தோமே, இது போன்ற தியான ஒரு பகுதியை என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் சில வருடங்கள் கழிந்த பிறகு சுமார் 46 ஆண்டு காலம் அவரோடு காலையிலேயே நான் எழுந்து சென்று காடுகளுக்கு சென்று அவரோடு தனித்திருந்து தியானிக்கிற ஒரு வாழ்க்கை. அது ஏனென்றால் God wants it.
என்னுடைய தேவன் விரும்புகிறார். நான் விரும்புகிறேன் என்பதை விட அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த தேவனுடைய உறவு என்று இருக்கிறதே, அதை என்றைக்கு அவன் உடைக்க தொடங்குகிறானோ அவன் அந்த சத்ருவானவனுக்கு அது பிரியம். ஆனால் தேவனுடைய உறவு என்பதை மீட்டு தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே, அது அவருக்கு பேரின்பம். எனவே குடும்பம் என்று நீங்கள் வரும் பொழுது, கணவன் மனைவி என்று வரும் பொழுது ஒன்றை முதலாவது எண்ணிக்கொள்ளுங்கள். அது என்ன வேண்டும் தெரியுமா? He loves my fellowship. அவர் என்னுடைய ஐக்கியத்தை விரும்புகிறார் என்பதுதான். அந்த வாட்ச்மேனி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், தனக்கு ஒரு தோட்டக்காரன் வேண்டும் என்பதற்காகவா ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி நீ அங்கே பண்படுத்து என்று அவர் சொன்னார். இன்னொன்று, அவருக்கு ஒரு தோட்டக்காரன் என்று அவசியமா? அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும், என்ன வேண்டுமானாலும் அவரே செய்வார். ஆனால் அவர் விரும்பியதெல்லாம் ஃபெலோஷிப் வித் ஆதாம் அண்ட் ஏவாள். ஆதாம் ஏவாளோடு அந்த ஐக்கியத்தை விரும்பினார். எனவே அவர் தோட்டத்திற்கு வழக்கம் போல் வந்து கூப்பிடுகிறார், ஆதாமே ஏவாளே என்று அவர் கூப்பிடுகிறார். பாருங்கள், அதுவே நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், ஹி சீக் அவர் ஃபெலோஷிப். நம்முடைய ஐக்கியத்தை தெய்வம் விரும்புகிறார். உங்களையும் என்னையும் தெய்வ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவருடைய நோக்கமே அதுதான், ஃபெலோஷிப் வித் காட். அதைவிட தேவன் முதலாவது ஐக்கியத்தை விரும்புகிறார் என்பதுதான். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய, ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பன், ஐ லேர்ன் த ஃபாதர் என்று சொல்கிற ஒரு புத்தகத்தில் உள்ள அந்த தகப்பன், அவன் எழுதிய அந்த நிஜமான ஒரு ஸ்டோரி என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை என்னவென்று சொன்னால், அந்த தகப்பன், அதை எழுதினவன், அந்த தகப்பன் he loved the wife, எல்லாம் மனைவியை நேசிக்கிறான். he loved the children, அவனுடைய பிள்ளைகளை அவன் நேசித்தான். அவன் 102 வருடங்கள் வாழ்ந்தான். அந்த நாள் வரைக்கும் அவன் ஒவ்வொரு நாளும் he will sit with the wife, மனைவியோடு உட்கார்ந்திருப்பான். அவளும் 97 வயது ஆகிவிட்ட ஒரு பெண்மணி, சிறு பிள்ளைகள் இருக்கிற, பெரிய பிள்ளைகளும் பெரியவர்களாகி திருமணம் ஆகிவிட்டார்கள். he sit among with the children, நானும் என் பிள்ளைகளும் என்று சொல்கிற இடத்தில் வைத்து they will worship God, தேவனை ஆராதனை செய்வார்கள். அது ஏனென்றால் அந்த புத்தகத்தில் உள்ள அந்த தகப்பன் என்ன சொல்கிறார் என்றால், I know God loves my fellowship. இதை நீங்கள் மறந்து விடார்கள். தேவன் எதை விரும்புகிறார்? என்னுடைய ஐக்கியத்தை விரும்புகிறார். அது ஒரு சீக்ரெட், அது ஒரு ரகசியம். அதை அறிந்த ஒரு மனுஷன்தான் he will run to God, தேவனிடத்தில் ஓடுவான். அவன் தேவனிடத்தில் ஏன் ஓடுகிறான்? என் ஆண்டவரை காத்திருப்பார், அவன் வருவான், இந்த இடத்திற்கு வருவான், வழக்கமாய் ஜெபிக்கிற இடத்திற்கு வருவான் என்று அவர் காத்திருப்பார். ஆகவே சங்கீத புத்தகத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், the devil roars at the meeting place of God என்று எழுதியிருக்கிறது. சத்ருவானவன் கர்ஜனை புரிகிறான். எங்கே கர்ஜிக்கிறான்? தேவனை சந்திக்கின்ற அந்த சந்திப்பின் இடத்திலே நின்று கொண்டு கர்ஜனை புரிகிறான் என்று அங்கே சங்கீதத்திலே வாசிக்கிறோம். எதற்கு அவன் சந்திக்கிறான்? எதற்கு அவன் கர்ஜனை புரிகின்றான்? த மீட்டிங் பிளேஸ் ஆஃப் காட், தேவனோடு ஐக்கியப்படுகின்ற அந்த நேரம் இருக்கிறது, அந்த பேரின்பம், அந்த பரலோகம், அந்த அற்புதமான அந்த தேவனுடைய சம்பூர்ணத்தையும் கொண்ட அந்த மீட்டிங் பிளேஸ், தேவனை சந்திக்கிற நேரத்தை பிரிக்க வேண்டும் என்று அவன் எப்பொழுதுமே ஆவலாக இருக்கிறான். அன்றும் அன்று ஏதேன் தோட்டத்தில் உள்ளது, அன்றும் இன்றும் இருப்பது என்னவென்று சொன்னால், தி டெவில், பிசாசானவன், he don't want that fellowship with God, தேவனோடு ஐக்கியப்படுவதை அவன் விரும்புவதே இல்லை. ஆகவே 2 கொரிந்தியர் அந்த 11ஆம் அதிகாரத்தில், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் தேவனுடைய அந்த பங்கை வைத்து பவுல் எழுதுவார். என்ன அந்த தேவனுடைய பங்கு? நான் உங்களை, 2ஆம் வசனம், உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று அவர் தொடங்குகிறார். அது என்னவென்று அவர் சொல்வார்?
உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். எப்படி அவர் தன்னுடைய மக்களை அவர் மீட்டுக்கொண்ட மக்களை ஆதாம் ஏவாளை தொற்று போனார்கள். ஆனால் மீட்கப்பட்ட மக்கள் மீது அவர் என்ன உறவை விரும்புகிறார் என்று தெரியுமா? என்ன உறவை விரும்புகிறார்? புருஷன் மனைவி என்ற அந்த உறவுக்கு ஒப்பாய் அவர்களோடு தங்கியிருக்க விரும்புகிறார். அன்று மோசே அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்பாக மோசே இடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Build a sanctuary that I may dwell with the people. எனக்கென்று ஒரு ஆலயத்தை நீ கட்டுவாயாக, அங்கே நான் ஜனங்களிடத்திலே வாசம் செய்ய விரும்புகிறேன். ஸோ ஹூ வாண்டட் that? யார் அதை விரும்பினார்? ஜனங்களா அல்லது மோசையா அல்லது தேவனா? யார் விரும்பினார்? சொல்லுங்கள். எஸ், ஒரு அருமையான பாட்டு உண்டு தானே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. பாடுங்கள். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவாலயமும் அவரே, ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, ஜீவ ஒளி விளக்கும் அவரே, தேவன் தாம் வையும் துடைக்கிறாரே, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா. அவருடைய விருப்பமே என்னவென்றால், ஐ வாண்ட் டு டுவெல் வித் த பீப்புள். ஜனங்களோடு தங்கியிருக்க வேண்டும். நான் தங்கியிருக்கிற அந்த வாசஸ்தலம் பரிசுத்தமாக இருந்திருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஸ்தலம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவும் இயலாது, நானும் அவர்களை தரிசிக்க வர இயலாது. ஆகவே சுத்திகரிக்கப்பட்ட மக்களாய் அந்த தெய்வ ஜனமாய் அவர்கள் உள்ளே வருவதற்கு பலிபீடம் வைத்திருந்தார், கழுவும் தொட்டியை வைத்திருந்தார், பரிசுத்த ஸ்தலம் என்று வைத்திருந்தார். அதையெல்லாம் தாண்டி முடிவாய் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்றை அங்கே கட்டப்பட்டு அங்கே தேவன் வாசமாய் இருந்தார். அங்கே தேவன் வாசமாய் இருந்தார். அது ஒண்டர்ஃபுல் திங். ஜனங்கள் இவ்வளவு பாதையை கடந்த பிறகுதான் தேவனோடு ஐக்கியமாய் இருந்துவிட முடியும். அது ஏனென்றால் தேவன் மகா பரிசுத்தம் உள்ளவர். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று எழுதியிருக்கிறது. இல்லை என்றால் மனுஷன் செத்து போய்விடுவான். ஆகவே ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் அந்த மாப்பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக அவர்கள் அந்த ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் அவன் செல்லுவான். அவன்தான் அந்த செகுனா மகிமையை நிறைந்த அந்த இடத்தை அடைவதற்கு அத்தனை 5 விதமான பலிகளை அவன் செலுத்தி அவன் பாவ நிவர்த்தி அவன் செய்து மக்களுக்காக அவன் பாவ நிவர்த்தி செய்து அந்த கழுவந்தொட்டி அந்த பலிபீடம், அந்த கழுவந்தொட்டி, பரிசுத்த ஸ்தலம் அதெல்லாம் தாண்டி உள்ளே போகும் பொழுது ஒரு விசேஷ உடுப்பை அவன் உடுத்தி இருப்பான். அந்த உடுப்பில் என்ன இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய வஸ்திர தொங்கலிலே மணிகள் தொங்கிக் கொண்டு இருக்கும். அந்த இடுப்பிலே ஒரு கயிறு கட்டப்பட்டு இருக்கும். மனுஷன் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக குறைவுள்ளவனாய் அவன் சென்று விட்டால் அவன் அவ்வளவு பாவ பலி அந்த நிவர்த்தனம் செய்து அவன் போனாலுமே கூட when there is some flaws there, அங்கே ஒரு குற்றம் இருக்கும் என்றால், ஒரு சிறிய ஒரு தவறு இருந்தால் கூட he will die there. அங்கே தேவ சமூகத்திற்கு போனவுடன் அவன் மரித்து போய்விடுவான். ஆகவே எங்கே இந்த மணி சத்தம் கேட்கவில்லை என்று அவர்கள் வெளியேறுப்பவர்கள் அந்த லேவியர்கள் கவனித்து அந்த தொங்கலை வெளியே தொங்கிக் கொண்டிருக்கும். அதை வைத்து அவருடைய சரீரத்தை இழுத்து போட்டு விடுவார்கள். ஆகவே தேவன் மகா பரிசுத்தர், அதில் ஒரு பிழையும் இல்லை. இன்றும் அவர் எதைத்தான் அவர் விரும்புகிறார்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யாரை தரிசிக்க முடியாது, தேவனை தரிசிக்க இயலாது. த ஹோலினஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். பரிசுத்தத்தை அவ்வளோ உயர்வாய் வைத்திருந்தார். அவர் மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட பொழுது மனுஷனுக்கு என்ன அவர் சொன்னார்? அவரை போலவே, தேவன் பரிசுத்தராக இருக்கிறதை போலவே நீங்கள் எப்படி இருங்கள்? பரிசுத்தராக இருங்கள். நீங்கள் கழுவிக்கொள்ள வேண்டிய முறை ஒரே நாளிலே எல்லாம் சுத்திகரித்து இல்லாவிட்டாலுமே கூட கிளென்ஸ் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்திகரித்து வாருங்கள். தேவனுடைய சமூகத்திற்கு போங்கள். அங்கே அந்த
காலையில் தியானித்ததை போல அவரிடத்தில் எவ்வளோ வேணும் சிறிதேனும் கூட அங்கே இருள் இல்லை. ஆகவே இந்த ஒளியாக இருக்க அந்த அவரிடத்தில் சென்று அன்றைக்குள்ளே நீங்கள் ஒளியை கழுவி கொண்டால், அந்த இருளை கழுவி கொண்டால் போதும். என்ன நாங்கள் வாசிக்கிறோம் அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே, அவள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நடந்தால் போதும். அவர் இந்த பூமியிலே மனுஷனாக இருந்து நடந்ததெல்லாம் எப்படி அவர் நடந்தார்? ஹி க்ரூ இன் த ஹோலினஸ் என்று தான் எழுதியிருக்கிறது. அவர் பாலகனாக இருந்த அந்த நாட்களில் அவரை பற்றி உள்ள ஹிஸ்டரி ஆரம்பத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், ஹி க்ரூ இன் த கிரேஸ், கிருபையிலே வளர்ந்தார். ஹி க்ரூ இன் த விஸ்டம், அவர் ஞானத்திலே அவர் வளர்ந்தார். ஹி க்ரூ இன் த ஹோலினஸ், பரிசுத்தத்திலே வளர்ந்தார். திடீரென்று மொத்தமாய் அவர் ஒரு மானிடனாய் வந்தவர் பரிசுத்தமாய் மாறவில்லை. அவர் நாளுக்கு நாள் பரிசுத்தராயிருந்தார். அந்த நாளிலே முழு பரிசுத்தத்தையும் அடைந்திருந்தார். அவர் 1ஆம் கிளாஸ் படித்தால் 1ஆம் கிளாஸ் 100 மார்க் எடுத்தார். 2ஆம் கிளாஸ் படித்தால் 2ஆம் கிளாஸில் 100 மார்க் எடுத்தார். படிக்க வேண்டியது நிறைய இருந்தது. அதெல்லாம் அவர் நடந்தார். 2ஆம் பாடம் 3ஆம் பாடம் என்று நடந்தார். ஆகவே பரிசுத்தத்தை இப்பொழுது அவர் எப்படி அவர் எதிர்பார்க்கிறார் என்று தெரியுமா? ஒன் டே ஹோலினஸ், ஒரு நாள் பரிசுத்தம். நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம். நாளை குறித்த தீமைகள் நாளை குறித்து கவலைப்படும். அன்றன்று பாடுகள் அன்று போதும் என்று கூறி, அந்த நாளிலே அவன் ஒரு மனுஷன் தன்னை தேவ ஆலயமாய், அவன் தேவன் தங்கும் ஆலயமாய் தன்னை சுத்திகரித்து கொண்டான் என்றால், when you go to God, தேவனிடத்தில் அதிகாலையில் நேரத்தில் போகும் பொழுது அவரை காத்திருப்பார். வரக்கூடியவன் தன்னை சுத்திகரிக்கும்படி அவன் தன்னிடத்தில் வருகிறான். he will cleanse him, அவனை சுத்திகரித்து தனக்கென்று வைத்துக் கொள்வார். எபேசியரிலே நாம் எல்லாம் வாசிப்பது நேரம் இல்லாவிட்டாலும் அதில் உள்ள வசனம் என்னவென்று தெரியுமா? கரைதரையற்ற பிழையற்ற மாசற்ற மணவாட்டியாக இருக்கும்படி தம்முடைய திருவசனமாயே முழுக்கினாலே அவளை சுத்திகரித்தார் என்று எழுதியிருக்கிறது. அவரே சுத்திகரிப்பதற்கு ஆசையாக இருக்கிறார். இந்த லோகத்திலே அல்லது பாவம் செய்த அந்த நாட்கள் தொடங்கி அசுசி அவர் வாழ்க்கையிலே வரும் என்று அவருக்கு தெரியும். எத்தனையோ அசுசிகள் மண்டி கிடக்கிற இந்த உலகத்திலே வாழ்கிற என்னுடைய மகன், என் மகள் என்னை நேசித்து அவன் வருகிறான். அன்று அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் போதும். ஒளியிலே இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் பார்த்து சுத்திகரித்து விட்டால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் சுத்திகரித்து விடும். உள்ளே இருக்கக்கூடிய மற்ற பாவங்களை பார்ப்பதை போல் பார்க்க மாட்டார். உங்களுக்கு தெரிந்த பாவங்களை மாத்திரமே அதை அவர் கழுவி அதை சுத்திகரித்து விட்டு சகல பாவங்களையும் அவர் போக்கிவிட்டு he will have fellowship with you, உங்களோட ஐக்கியம் படுவார். ஹல்லேலூயா. இது எப்படி எனக்கு தெரியும்? லாங் 40 அவனை போல் அவன் ஈனோக்கை போல் 300 வருடங்கள் என்று இல்லாவிட்டான் கூட ஒரு 47 வருடங்கள் அவரோடு நெருங்கி வாழ்ந்ததை நான் பார்த்திருக்கிறேன். God loves me, தேவன் நேசிக்கிறார். He loves அவர் என்னுடைய ஐக்கியத்தை விரும்புகிறார். I love him, I love his fellowship. அவருடைய சமூகத்திலே நித்திய பேர்மம் உண்டு என்பதெல்லாம் நான் ருசி பார்த்த மனுஷன். அவருடைய சமூகத்திற்கு போவதும் மனதில் இருக்கக்கூடிய எல்லா வியாகுலங்களும் அந்த வருத்தங்களும் உருண்டு ஓடுவதும், அவரை கண்ட மாத்திரத்திலே அந்த சூரியனை கண்ட பனி போல் எல்லாம் அகன்று ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாவதும், அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதும் பேரின்பம். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை தான் குடும்ப வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். ஏன் உங்களை ஆண்டவர் ஒரு கணவனும் மனைவியுமாய் உங்களை ஒன்று சேர்த்தார் என்று சொல்வதற்கு மல்கியாவிலே அவர் சொல்லுவார். எதற்காக ஒன்று சேர்த்தார்? பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஏன் அந்த பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி என்று எழுதியிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? தனியாய் ஆதாம் ஏவாள் என்று இல்லை, 2 பேர் 3 பேர் கூடி வருகிறவர்களாய் அவர் மாறி அவர்கள் நடுவே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். அவர் ஒரு கூடாரத்தை வைத்து பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அவர் மக்களை கூட்டி சேர்த்தார். இப்பொழுது குடும்பத்திலே வைத்து அவர்களை கூட்டி சேர்த்து ஒவ்வொரு குடும்பத்திலும் வாசமாய் இருக்க விரும்புகிறார். தட்ஸ் ரைட். சபையும் வைத்து அவர் கட்டுகிறார். சபையிலே வைத்து அவர் என்ன சொல்கிறார்? நான் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். சபையை கரையற்ற சபையாய் கட்டுவதற்கு தம்முடைய தாசர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். பிழையற்ற சபையாய் இருப்பதற்கு பாடுபடும்படியான ஊழியர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அவர் வரங்களை தந்து மெய்ப்பர்களையும் போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் இப்படியெல்லாம் 5 வரங்களை கொடுத்து சபையை பாதுகாத்து அந்த சபை கர்த்தர் வாசம் பண்ணுகிற சபையாக இருக்க வேண்டும் என்பது பேராவலோடு அதையெல்லாம் ஆண்டவர் செய்து வருகிறாரே. இந்த மன ஏக்கத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நீங்கள் பரலோகம் போவதற்காக நீங்கள் இயேசுவிடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று எண்ணம் சாதாரணமான ஒரு எண்ணம். அதை பெரிதாய் அவர்
அவர் எண்ணுவதே இல்லை. அந்த நேரத்தில் 1 மணி நேரத்திற்குள் பிறகு மரிக்க போகிறான். அவனை பார்த்து, நான் பாவி, நீர் பாவமற்றவர், எங்களுக்காக நீர் 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 சிலுவையில் அறையப்படுகிறீர், உங்களுடைய ராஜ்யத்தில் நீ நினைத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அடுத்த கணமே சொல்லிவிட்டார், இன்று நீ பரதேசிலே இருப்பாய் என்று அவர் சொன்னார். தட் இஸ் another thing. பரதேசிக்கு போவது என்று சொல்வது ஆர்டினரி திங், சாதாரணமான காரியம். பட் ஆனால் fellowship with God, தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் என்று ஒன்று இருக்கிறதே, that is very precious to him, மிகவும் விலையேறி பெற்றது. டோன்ட் திங்க், ஒரு வாழ்க்கையில் எளிதாக எண்ணி விடாதீர்கள். நீங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை உண்டாகி நீங்கள் தேவனை இழந்து நீங்கள் இருக்கிற இடம் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும். ஒரு வசனம் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? உமக்கு வேதனை உண்டாகும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று அறியும்படி என் இருதயத்தை என்ன செய்ததும் ஆராய்ந்து பாரும். சங்கீதக்காரனுக்கு நன்றாகவே தெரியும், நான் பாவம் செய்தால் அவருடைய இருதயம் வேதனைப்படும் என்று தெரியும். யூ நோ தான், நீ அறிந்திருக்கிறீங்களா? நான் நீண்ட நாட்களாக அறிந்திருக்கிறேன். ஹவு மை காட் வுட் பி அன்ஹாப்பி. எப்படி நான் இப்பொழுது மனைவியிடம் நடந்து கொண்ட விதம், கொஞ்சம் ஆத்திரப்பட்ட விதங்கள், சில அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது வேதனை நான் ஆண்டவருக்கு தான் தருகிறேன். ஆண்டவர் தான் வேதனைப்படுகிறார். நீங்கள் வேதனைப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் வேதனைப்படுகிறார். இஃப் யூ பிலாங் டு காட், நீங்கள் தேவனுக்கு சொந்தம் என்று நீங்கள் வருகிற அந்த இடம் இருக்கிறதே, அது ஒரு முக்கியமான ஒரு இடம். அவர் என்னோடு வாசம் சென்ன வர விரும்புகிறார் என்று அறிகிற அறிவு இருக்கிறதே, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நான் செய்கின்ற ஒரு சிறு பிழை கூட அவருடைய மனதை துக்கப்படுத்தும், வேதனை உண்டாக்கும் என்று அறிந்து, இறைவா அதை ஆராய்ந்து என்னை விட்டு அகற்றி போட்டுவிடும். ஏனென்றால் உம்முடைய ஐக்கியத்திற்கு அது தடையாய் வருகிறது என்று அவன் அறிந்திருப்பான். இது போன்ற ஒரு இடைவிடாத ஒரு ஐக்கியத்தினுடைய ஜீவம் இருக்கிறதே, அதை குடும்பத்தில் நிலைநாட்டுவதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அங்கே என்ன எபேசியரில் வாசிக்கிறோம்? பரலோக குடும்பத்தையும் பூலோக குடும்பத்தையும் இரண்டையும் ஒன்றாய் இணைக்கும்படி அங்கே எழுதியிருக்கிறது. பரலோகத்தில் இப்பொழுது குடும்பங்கள் இருக்கிறதா? ஏன் அநேகம் பக்தியுள்ள குடும்பங்கள் இருக்கிறதா? நோவாவினுடைய குடும்பம் தொடங்கி எத்தனை குடும்பங்கள் பரலோகத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள். அவர்களும் பூலோகத்தில் உள்ள குடும்பங்களும் அவர் தெரிந்து கொண்ட உங்கள் குடும்பம் என்னுடைய குடும்பம், உங்கள் குடும்பம் என்னுடைய குடும்பம், எல்லோரையும் ஒன்றாய் இணைக்கும்படியாக செய்கிற வல்லமையுள்ள கிரியை தான் சபையிலே கர்த்தர் செய்து வருகிறார். யூ மஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் விளங்கி இருந்திருக்க வேண்டும். உங்களுடைய இந்த அறிவை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவை கட்டி காப்பதற்கு சகல பிரயத்தனமும் செய்வீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியிலே நீங்கள் நடத்துவீர்கள், அல்லது உங்களுடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியிலே நடத்துவீர்கள். பெண்ணே, இது போன்று ட்ரெஸ் நல்லது இல்லையாம்மா என்று சொல்வீர்கள். நம்ம உடலை மூடும்படிக்குத்தான் கர்த்தர் நமக்கு அந்த நாளிலே ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த ஏவாளுக்கு ஒரு மிருகத்தின் தோலை அதை எடுத்து அந்த அடித்து அந்த மிருகத்தின் தோலையை வைத்து பொத்தி விட்டார். டோன்ட் எக்ஸ்போஸ் யுவர் பாடி, உன்னுடைய சரீரத்தை திறந்து போட்டு வாழ்வது தவறு என்று அவள் புத்தி சொல்லியிருப்பான். தன் பிள்ளைகளை பையனை அவர்கள் பார்த்து கவனமாய் வாழ வேண்டும். இயேசுவை பார்த்தாயே அவர் ஒரு மனுஷனாய் அவர் வந்து ஒரு புருஷனாய் அவர் வாழ்ந்து, எப்படி அவர் வாழ்ந்து அவர் தேவனோடு இசைந்து வாழ்ந்தார் பார்த்தாயா? நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்ன அந்த வாழ்க்கையை நீயும் வாழ வேண்டும் என்று போதிக்க வேண்டும். நீ செய்கின்ற உன் நடைமுறை பாவனையில் தவறு உண்டு என்று சுட்டி காட்டி இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்குரியவர்கள யார் மாற முடியும் என்று சொன்னால் த டிவைன் ஃபாதர், த டிவைன் மதர். தெய்வத்திற்கே உரிய ஒரு தகப்பன் என்று ஒருவன் இருந்தால், தெய்வத்திற்கே உரிய ஒரு தாய் என்று இருந்தால், they will long for my family, என்னுடைய குடும்பம் அனைவரும் பரலோகத்திற்கு வந்து சேர வேண்டும். இந்த குறைவான இந்த காலத்திலே இந்த வாழப்போகிற இந்த ஒரு 80 வருடம் அல்லது 90 வருடம் அல்லது 100 வருடம் கூட வைத்துக் கொள்ளுமே, இந்த குறைவான வருடத்திற்குள்ளாகவே எல்லாம் செய்து முடித்து அவருடைய சமூகத்திற்கு முன்பாக பவுல் அங்கே என்ன சொல்வார்? பரலோக பிதாவே, இதோ நீ எனக்கு தந்த இந்த ஒளியத்திலே இந்த புரஜாதியார் மத்தியிலே பழுதற்ற காணிக்கையாய் பானபலியாய் கொண்டு வரும்படி உமக்காக நான் பிரயாசப்படுகிறேன். டு பிரிங் தம் த ஆஃபரிங், உமக்கு நான் காணிக்கை நான் படைக்க வேண்டும் என்று சொல்லுவார். மல்கியாவிலே அவர் அங்கே மல்கியா என்ன சொல்லுவார்? சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை கர்த்தருக்கென்று பியூர் டெஸ்டிமனி, தூய்மையான காணிக்கையை கொண்டு வாருங்கள்.
நீங்கள் எனக்கு கொண்டு வரும் காணிக்கைகள் நசல் கொண்டதும், கண் குருடானதும், கால் ஒடிந்ததும் இதெல்லாம் கொண்டு வந்து விடாதீர்கள். சேதமாகி போன இந்த லோகத்திற்காக வாழ்ந்து சேதமாகி போன அந்த 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 ஆடுகளாய் அது இருந்து விடக்கூடாது. பழுதற்ற பலியாய், பியூர் டெஸ்டிமனி என்று தமிழில் எழுதியிருக்கிறது, ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. தமிழில் அதை பழுதற்ற பலி என்று எழுதியிருக்கிறது, பரிசுத்த காணிக்கையாக என்று எழுதியிருக்கிறது. காணிக்கை என்பதை விட அந்த ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மிக முக்கியம். அது என்னவென்று சொன்னால், பியூர் டெஸ்டிமனி அன்டு த லார்ட். அவள் அனைவரும் கர்த்தருக்கென்று நல்ல தூய்மையான சாட்சியாய் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு பிரயாசத்தை ஒரு தாயும் ஒரு தகப்பனும் அவர் எடுத்து இந்த பிள்ளைகளை பழக்கி இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் இந்த உலகத்திலே மேன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நான் எக்காலத்தும் நான் வைத்து வாழ்ந்ததில்லை. கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்றால் அவர் விரும்பினால் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்யட்டும். அதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. என்னவென்று சொன்னால், என் பிள்ளைகள் பியூர் டெஸ்டிமனி ஃபார் த லார்ட். உங்கள் பிள்ளைகள் என்ன படித்தார் என்பது கூட இல்லை, ஏழை பணக்காரன் என்பதும் இல்லை. உங்களுடைய குருநாதர், உங்களுடைய ஆண்டவர், இரட்சகராய் வந்தவர் எங்கே அவர் பிறந்தார்? ஒரு ஏழை கோலத்தில் அல்லவோ ஒரு மாட்டுத் தொழுவத்தில் அவர் பிறந்தார். அவர் எவ்வளவு படித்து விட்டார்? கல்லாதவராகத்தானே அவர் இருந்தார். என்ன பெரிய உத்தியோகத்தில் இருந்தார்? தச்சனாகத்தானே இருந்தார். உடைய குரு தச்சனாக இருக்கும் பொழுது, என்னுடைய பிள்ளை ஆண்டவரே எனக்கு அவன் டாக்டர் ஆக வேண்டும் என்று ஜெபிப்பதை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? அதுவா பிரதானம் என்பது இருப்பதெல்லாம் என் பிள்ளை அவனைப் போல் மாற வேண்டும், இவனைப் போல் மாற வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து விட்டு they will grow in godliness, தேவ பக்தியிலே வளர வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கிறதே. God loves them. அதை அவர் நேசிப்பார். அது தன்னுடைய சாங்சுரி, அவர் தன்னுடைய வாசஸ்தலமாய் கொள்ளுவார். அவர் மத்தியிலே அவர் வருவார். 2 அல்லது 3 பேரை அவர் கூடி வரும்பொழுதெல்லாம் நடுவே வந்து இருந்து ஆனந்திப்பார். அவருடைய ஐக்கியத்தை அவர் நல்ல பலியாய் அதை ஏற்றுக்கொண்டு சுகந்த வாசனையாய் அதை ஏற்றுக்கொள்வார். ஆகவே இங்கே அவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு ஒப்பு கொடுத்து நியமித்திட உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருந்தேன். ஆனால் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய அந்த உண்மையிலிருந்து விலகுமோ, கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். மிக முக்கியமான ஒன்றை வைத்துத்தான் பயந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு வீட்டிலே திருடு போன பொழுது அந்த தனவான் அங்கே உள்ளே நுழைந்து வேகமாய் ஒரு இடத்திற்கு சென்றார். எங்கே போகிறார் என்று அவர் கேட்ட பொழுது, ஐ ஹாவ் ஏ ரூம், எனக்கு ஒரு அறை உண்டு, அந்த அறையில் தான் என் பொக்கிஷங்களெல்லாம் வைத்திருக்கிறேன் என்று அவர் வேகமாய் ஓடி அந்த ரூமை திறந்து பார்த்து அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் பத்திரமாய் இருப்பதை கண்டு சந்தோஷம் அடைந்தார். ஆகவே எதை குறித்து அவர் பயந்து இருக்கிறார்? வீட்டில் உள்ள அவ்வளவு அறைகளும் இருந்தாலும் அங்கே களவு போகிறது பற்றி மற்றதெல்லாம் பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஒரு பொக்கிஷ சாலை இருக்கிறது, அந்த பொக்கிஷ சாலையிலே எல்லாம் பத்திரமாக இருக்கிறதா என பார்ப்பதற்கு அவர் பயந்திருந்தார். நல்ல வேளை அது கொள்ளையிடப்படவில்லை என்று அறிந்தவுடனே அவர் நிம்மதியாய் அவர் வந்தார் என்று சொல்லுவார்கள். அதுபோல் நான் பயந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவது என்னவென்று தெரியுமா? த ஃபெலோஷிப் வித் காட். அன்று ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே உள்ளே பிரவேசித்து அந்த ஐக்கியத்தை சிதறடித்து தேவனோடு கொண்ட உறவை அவன் பிரித்து விட்டானே, அதை குறித்து பயந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆகவே சகோதரிகளே, ஐ டோன்ட் நோ, ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் சபையிலே நீங்கள் இருந்தாலும் யூ மஸ்ட் நோ திஸ் ட்ரூத். இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். என்ன சத்தியம்? God wants my fellowship. தேவன் என்னுடைய ஐக்கியத்தை அவர் நாடுகிறார். அதற்கு ஒப்பாகவே நானும் அவருடைய ஐக்கியத்தை நாட வேண்டும். நம்முடைய ஐக்கியத்தை பிரிக்கக்கூடிய யாதொன்றையும் மறுத்துவிட வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது சர்ப்பமானவன் தந்திரமாயும் அதை செய்வான் என்று எழுதியிருக்கிறது. தந்திரமாய் செய்வான் என்று சொல்வதெல்லாம் அவன் தேவனை பற்றிய அந்த அவநம்பிக்கை அவன் ஊட்டினான். அவன் தேவனை பற்றிய அவிசுவாசத்தை கொடுத்தான். தேவன் நல்லவர் இல்லை என்று சொல்வதை போல், அடடே இவ்வளவு நல்ல பலத்தை உனக்கு அவர் கொடுக்காமல் விட்டு விட்டாரே என்று அவர் கெட்டவர் என்பதை போல் அவன் காட்டினான். என்னவெல்லாமோ அவன் செய்த அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும். அந்த தந்திரங்களை வைத்து he brought a division, ஒரு பிரிவினையை கொண்டு வந்தான். இது நீங்கள் நன்றாய்
நீங்கள் விளங்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் சாத்தானுடைய தந்திரத்தை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக இருப்பீர்கள். அவருடைய தந்திரம் என்ன? அன்று ஆதாம் ஏவாள் அவர்களுடைய நல்ல யுகமாய் வாழ்ந்த மகிழ்ச்சியான தேவனோடு கொண்ட அந்த உறவுக்கு நடுவே ஒரு பகையை உண்டாக்கி விட்டான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் உரிய ஒரு பகையை என்னவென்று அங்கே எபேசியர் அவர் சொல்லுவார், பகையாகிய நடுச்சுவரை உண்டாக்கி விட்டான். தேவனையும் நம்மையும் பிரிக்கின்ற ஒரு நடுச்சுவரை அவர் உண்டாக்கி வைத்து விட்டான். பின் என்ன நடந்தது? அந்த காயினும் அந்த ஆபேலும் என்று அவர்கள் கீழே தள்ளப்பட்ட பிறகு அவருடைய சந்ததியிலேயும் அந்த பகைமை தொடர்ந்தது. சந்ததியாய் தொடர்ந்து விட்டது. ஆதாம் ஏவாள் கொண்டு வந்து அந்த பகைமை சந்ததிக்கும் போய் சேர்ந்து விட்டது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையிலே கணவன் மனைவி என்ற ஒரு பகையை அனுமதித்து விடாதீர்கள். உங்களுக்கும் கணவருக்கும் நடுவே ஒரு நடுச்சுவர் என்பது வந்துவிடக்கூடாது. நீங்கள் எப்பாடுபட்டாயிலும் அதை நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு சென்று அதற்கு பிரிவினைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கணவனோ அல்லது மனைவியோ தன்னுடைய கணவனோடு ஒப்புரவாவதற்கு மிகுந்த ஜாக்கிரதை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த பகைமையை அவன் உண்டாக்கி முதலாவது கொண்டு வந்த பகைமை எல்லாம் பிட்வீன் காட், தேவனுக்கு முன்னால் கொண்டு வந்த பகைமை தான். யாருக்கு முன்னால் உள்ள பகைமை? அகெயின்ஸ்ட் காட், தேவனுக்கு விரோதமாக ஒரு பகையை அவன் உருவாக்கி பிரிவினையை ஏற்படுத்தி ஆதாம் ஏவாளும் பிரிக்கப்பட்டு பூமி இங்கே இருக்கிறது, வானம் இங்கே இருக்கிறது, அந்த அளவிற்கு பகைமையானது அவர்களை பிரித்து எடுத்து விட்டது. பின்பு அவளுடைய பிள்ளைகளுக்கும் பகைமை போய்விட்டது. அந்த காயின் தன்னுடைய ஆபேலை பகைத்து அவனை தோட்டத்திற்கு வரவழைத்து கொன்றான் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? யுகமாய் நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த பெற்றோருடைய பகைமை அதை உருவாக்கிவிட்டால் அடுத்த சந்ததிக்கு அது போய் சேருகின்ற பகைமை அங்கே உள்ளே போய் சேருகிறது. அதற்கடுத்த அந்த அடுத்த சந்ததிக்கு போய் சேருகிறது. இப்படி அவன் தந்திரம் செய்கின்றதெல்லாம் மனுஷனை தேவனிடத்தில் பிரிப்பதும் ஒருவருக்கொரு ஐக்கியத்தை பிரிப்பதும் கொண்ட பகைமை என்று இருக்கிறதே, தட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். மிக பெரிய அபாயம் கொண்டது. எபேசியர் பவுல் அதை எடுத்து அவர் சொல்லுவார், தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த பகைமையாகிய நடுச்சுவரை தகர்த்து எறியும்படிக்கு இயேசு அந்த பகையை நம்மை மாம்சத்தின் ரூபத்தில் அவர் வந்து பகையை சிலுவையிலே கொன்றார், சிலுவையிலே தகர்த்து எறிந்தார். தன் சொந்த மாம்சத்திலேயே அந்த பகையை எடுத்துக்கொண்டு அழித்தார் என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் நீ வாசித்து தான் வாசித்திருக்கிறீர்கள் அல்லவா? எஸ், இங்கே வாசிக்கிறோம். எபேசியர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே தூரமாயிருந்த இல்லையா? தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. இது என்னவென்று அவர் சொல்லுவார்? சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்லுவார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய்ந்த உங்களுக்கும் சமீபமாய்ந்த அவர்களுக்கும் என்று இப்பொழுது தேவன் என்று இல்லாமல் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்று சொல்கின்ற யாரோ ஒரு சகோதரன், யாரோ ஒரு சகோதரி, தன்னுடைய சொந்த அண்ணன் அல்லது தம்பி அல்லது சொந்த கணவன் மனைவி, உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பகையையும் அவர் குறிப்பிட்டு அதை சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. வாட் வாஸ் தட் பிரைமரி? எது பிரதானமான அந்த பகை, பிரதானமான அந்த நடுச்சுவர் பிட்வீன் காட், தேவனுக்கும் எனக்கும் ஏற்படுகின்ற அந்த நடுச்சுவர் என்று இருக்கிறதே, that is the responsibility of your wife and the husband
ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விதத்தில் உள்ள ஒரு பொறுப்பு. அவர்கள் தேவனை அண்டி வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். ஐ ரிப்பீட்டட்லி சே, நான் திரும்ப திரும்ப என்னுடையவர்களுக்கும் சபைக்கு நான் சொல்லுவதெல்லாம், பி கேர்ஃபுல் டு பி வித் காட். தேவனோடு இருப்பதற்கு கவனமாக இருங்கள். தேவனை விட்டு விலகி விடாதீர்கள். அவரை விட்டு விலகுவதும் ஒன்றுதான், நான் கருவழிந்த பிண்டம் போல் நாசமடைவதும் ஒன்றுதான். எல்லாம் இழந்து விட்டு வாழ்வதற்கு அவருடைய ஜீவனை பெற்று வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தேவனை இழந்து விடாதீர்கள் என்று சொல்லுவதற்கு தீவிரம் கொண்ட தாய் இருந்திருக்க வேண்டும், தகப்பன் இருந்திருக்க வேண்டும். இதோ பார் மகனே, இதோ பார் மகளே, உன்னுடைய பணம் பெரிதல்ல, உன்னுடைய திருமணம் கூட பெரிதல்ல, உன்னுடைய பொண்ணும் ஆசையும் பெரிதல்ல. பெரிதாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? காட். தேவன் அங்கே உன் வாழ்க்கையிலே பெரிதாக இருக்க வேண்டும். அவருக்கும் உனக்கும் பிரிவினை வந்துவிடக்கூடாது. அப்படி வராமல் இருப்பதற்கு தான் இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை சிலுவை வாழ்க்கை. அது சிலுவையிலே என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்து நீ வாழ்ந்து தேவனோடு இருதரத்தாரையும் ஒன்றாக்கிற அந்த சிலுவையிலே பகையை ஒழித்தாரே, அதை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டிய விதமாய அன்போடும் அதை பாசத்தோடும் அதை நயத்தோடும் அவர் விளங்கிக் கொள்ளும்படியாக அதை அவர்களுக்கு சொல்லி தந்திருந்திருக்க வேண்டும். உன்னையும் தேவனை பிரித்து விட்டதே அம்மா, உன்னையும் தேவனை பிரித்து விட்டதே பாரப்பா மகனே என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் அப்படி ஒரு ஆவல் கொண்டவர்களாக இருந்து எங்கள் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டையினுடைய பிரயாசம் விருதா என்று எழுதியிருக்கிறதே, இறைவா நான் கட்ட விரும்புகிறேன், ஆயிலும் உம்முடைய ஞானம் உம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்யலாது. நீர் வந்து சேர்ந்து எங்களோடு கட்டுவீராக. நீரே கட்டியலும் நாங்கள் செய்கிற முயற்சி கொஞ்சமாக இருந்தாலும், நான் கொடுப்பது 5 அப்பம் 2 மீனை போல் இருக்கட்டும், 5000 பேரை பொசிக்கக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. நீர் வந்து எங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று கெஞ்சி இருக்க வேண்டும். அவருடைய பாதத்திலே பணிந்து அவர் வேண்டியிருக்க வேண்டும், ஜெபம் செய்திருக்க வேண்டும். இறைவா வாரும் எங்களை கட்டும் என்று கேட்க வேண்டும். ஆகவே பிரிவினை என்று சொல்லுவதை இயேசு வெறுத்தார். ஒரு முறை இயேசுவிடத்திலே வந்து அவரிடத்திலே மோசே இப்படி நாங்கள் பிரிவினை செய்வதற்கு டைவர்ஸ் பண்ணுவதற்கு அனுமதித்தானே என்று கேட்ட பொழுது ஆண்டவருக்கு கிட்டத்தட்ட கோவப்பட்டதை போல்தான் பேசினார். அவன் உங்களுடைய இருதை கடினத்தின் நிமித்தம் அப்படி சொல்லிவிட்டு போனானே அல்லாமல் ஆதியிலிருந்து அப்படி இல்லவே இல்லை. அவன் ஆணென்றும் பெண்ணென்றுமாய்த்தான் அவர் படைத்திருந்தார். தேவன் இணைத்ததை, என்ன வார்த்தையை பார்த்தீங்களா? தேவன் இணைக்க விரும்புகிறார், மனுஷன் பிரிக்க பார்க்கிறான். ஒரு மனுஷன் பிரிக்க பார்க்கிறவன் ஒரு கணவனாக இருக்கலாமா, ஒரு மனைவியாக இருக்கலாமா? இந்த சர்ப்பம் அவர்களை வஞ்சித்து விட்டதை, பிரிவினைக்கு வகை தேடுவதற்குரிய காரியத்தை அவன் செய்து விட்டானே, அதெல்லாம் உணர வேண்டாமா? சர்ப்பம் அங்கே வந்ததைப் போலவே இவருடைய வாழ்க்கையில் வந்து பிரிவினையை கொண்டு வந்து விட்டானே. கணவனையும் மனையும் பிரிக்கிறார்களே, பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் பிரிக்கிறானே, சகோதரையும் சகோதரிகளையும் அவன் பிரிக்க வருகிறானே. ஆகவே அதுபோன்ற பிரிவினை என்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய எதிரியாக கொண்டிருக்க வேண்டும். சாத்தானுடைய தந்திரம் என்று இருந்தால் அன்று போல் ஒரு பாம்பு வந்து இருப்பதை போல் பார்க்க இயலாது. பிரிவினைக்குரிய பகை என்று வந்தால் பகையை அவர் நடுச்சுவரையான அந்த பகையை சிலுவையிலே கொன்று என்பதை போல் உங்களுடைய மனைவிக்கு விரோதமாக ஒரு பகையை உருவாக்குவதோ, என்னத்தையோ வைத்து பகையை உருவாக்குவதோ, எதையோ ஒன்றை வைத்து கணவனுக்கு விரோதமான பகையை உருவாக்குவதோ, நீங்கள் பகையை உருவாக்குவதற்குரிய காரணத்தை 1000 சொல்லுங்கள், ஐ வில் நாட் அக்செப்ட் தட், நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஏனென்றால் ஐ லிவ் திஸ் லைஃப் ஃபார் மோர் தென் 47 இயர்ஸ், 47 ஆண்டுகள் வாழ்ந்து வருகிறேன். வாட் எவர் இட் இஸ், என்ன பகைமைக்குரிய ஒரு சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் இட் இஸ் சர்பெண்ட், அது தந்திரம் அடைகின்ற பிசாசு. ஐ வில் நாட் அலோ தேட். அந்த பகையை என் மாம்சத்திலே நான் கொள்ளுவேன். என் மனைவியுடைய மாம்சத்திலேயோ அல்லது பிறருடைய மாம்சத்திலேயோ பிறருடைய நடுச்சுவரை தவிர்ப்பதற்கு உரிமை இல்லை. என் மாம்சத்திலே என்னுடைய நடுச்சுவரை ஐ வில் பிரேக் இட். நான் பிரேக் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கோ தூரத்தில் இருப்பவர்களுக்கோ சமாதானம் ஓதி அவர்கள் எல்லோரையும் சேர்த்து இணைத்து கட்டுவதற்கு தான் விரும்புகிற ஒரு மனுஷனாய் இருப்பது தான் தேவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்பதுடைய அடையாளம். யாரோ ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ அல்லது 2 சகோதரிகள் நடுவிலேயோ பிரிவினை என்று கொண்டு வருவது இருக்கிறதே. எதையாலும் பேசி உன்னை பற்றி அவள் என்ன சொன்னால் தெரியுமா, உன்னை பற்றி இவள் என்ன சொன்னால் தெரியுமா, அந்த குடும்பத்தில் உன்னை பற்றி என்ன பேசிக்கொண்டார் என்று தெரியுமா என்று பேசுவதெல்லாம் சர்ப்பம், பாம்பு, தந்திரம். அவன் வந்து பிரிவினையை கொண்டு வந்து வைக்கிறானே பாருங்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் மத்தேயுவிலும் சொன்னார், மார்க்கிலையும் சொன்னார், லூக்காவிலையும் சொன்னார், சேர்க்கிறவன் என்னோடு இருக்கிறான்,
பிரிக்கிறவன் பிசாசோடு இருக்கிறான். சேர்க்கிறவன் எனக்குரியவன், பிரிவினைக்குரியவன் எனக்கு பகைஞன் என்று அவர் சொன்னார். ஆகவே இணைத்து கிட்டுகிற ஒரு பிரிவினை இல்லாத ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே, அது உத்தம கிறிஸ்தவம், உத்தம சபை. சபை எப்படி இருக்க வேண்டும்? சபையிலே வாழுகின்ற அந்த சகோதரிகளும் பெண்மணிகளும், அது மனைவிமார்களும், அந்த புருஷன்மார்களும், அங்கு அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும், நானும் என் பிள்ளைகளும் என்று ஈசாக்கு யாக்கோவனுடைய அவன் கடைசி நாளில் என்ன செய்தான் என்று வாசிக்கிறோம். வயதான காலங்களிலே அவனுடைய பேரப்பிள்ளைகளை கூப்பிட்டு, மனாசே, எப்ராஹிம் அவரை கூப்பிட்டு கோளிலே சாய்ந்து கொண்டு, எபிரேயர் 11 வாசிக்கிறோம், விசுவாசனாலே இந்த யாக்கோபு கோளிலே சாய்ந்து கொண்டு தள்ளாட்டின வயதிலே ஒரு குச்சியை ஊன்றி அதை தாங்கி கொண்டு தன் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். அவன் ஒரு காலத்திலே பணத்தை பெரிதென்று எண்ணினவன், பின்பு பெனியிலே அவன் ஆண்டவரை கண்டு, ஆண்டவரை பணம் இருந்து என்ன பிரயோஜனம், அது வேண்டாம், நீர் ஆசீர்வதித்தால் போதும் என்று கேட்டவன். ஆகவே அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கும் வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தானே பாருங்கள். அதுபோல் உங்களுடைய தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், தாவீதினுடைய வம்சம் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல் உங்களுக்கு ஒரு வம்சம் வேண்டும். தாவீதின் சந்ததியிலிருந்து பிறந்தவர் என்று எழுதியிருக்கிறது. தாவீது எப்பொழுது அவன் பிறந்தான்? சுமார் 6000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்த அவனை வைத்து அந்த சந்ததியை பாதுகாத்து வைத்திருந்தாரே. ஏன் பாதுகாத்து வைத்திருந்தார்? அந்த ஈசாயின் அடிமரத்திலே வந்து அந்த தாவீதின் சந்ததியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்த இந்த தாவீது கவனமாய் வெளிப்படன் வாழ்ந்தது நிமித்தம் அவருடைய சந்ததி காலாகாலமாய் நிலைத்து நின்றது. அதுபோன்று தேவ பக்தியில் ஒரு சந்ததியை கட்ட வேண்டும் என்பதற்கு ஆசை கொண்டிருங்கள். பிரிவினைக்கோ பகைக்கோ இடம் கொடுக்காங்கள். சத்துருவை கூட பகைத்து விடாதீர்கள். உங்கள் சத்துரு வந்தால், பசியாக இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடுங்கள், தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடுங்கள், உங்கள் சத்துருவை சிநேகிங்கள் என்று ஏன் சொன்னார்? பகை பேய்த்தனத்திற்கு உரியது. என்னவாய் இருக்கட்டும், பகை பேய்த்தனத்திற்கு உரியது. அவன் ஒரு தீங்கு செய்தான் என்று சொன்னால் அது ஒன்றுமே சொல்லக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. தட் இஸ் ராங் என்று நீங்கள் சொல்லத்தான் வேண்டும். உங்கள் பைக்கை அவன் எடுக்க வருகிறான் என்றால், சாரி பிரதர், இது என்னுடைய பைக் என்று சொல்வது தவறு ஒன்றுமில்லை. அவன் அப்படித்தான் எடுத்துக்கொண்டு போவேன் என்று சொன்னால் சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பதை போல் பைக்கை ஒப்பு கொடுக்க முடியுமா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து திருப்பி வாங்கியும் வைக்கவும் வேண்டும். ஆனால் இப்படி என்ன செய்யலாம் என்று போலீஸ் கேட்டால் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் எல்லோரையும் நேசிக்கிறேன் என்று தானே சொல்ல வேண்டும். பகையை அனுமதித்து விடக்கூடாது, நடுச்சுவரை அனுமதித்து விடக்கூடாது. அது யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். அன்று தேவனையும் ஆதாம் ஏவாளையும் பிரித்தது இந்த பகை என்ற நடுச்சுவர். இங்கு இருதரத்தார் என்று பிரிப்பதும் அந்த பகை. அந்த பகையை இயேசு எப்படி அவர் விரும்பினார்? தன் மாம்சத்திலே சிலுவையினாலே தகர்த்தார், கொன்றார், அழித்தார். இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை கூறிய ஒரு சாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மிகவும் நல்லது. எல்லோரும் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அதே போல் பேரானந்தம் ஒன்று இல்லை. காலங்கள் செல்ல செல்ல சபை பரலோகம் போல் மாறும். இழந்ததை மீண்டும் பெற்றார்கள். எது இழந்தது? தேவனோடு கொண்ட உறவை இழந்ததை பெற்றுக்கொண்டார்கள். ஒருவரோடு ஒருவர் கொண்ட இருதரத்தாருடைய சமாதானம் இழந்தார்களே, அதை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். they live peacefully, சமாதானமாய் வாழ்கின்ற ஒரு சபையாய், தேவன் வாசம் செய்யும் ஒரு சபையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! அதை விட சபையுடைய நோக்கம் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருப்பதற்கு பாடுபட நீங்கள் எல்லோரும் ஆயத்தம் தானா? நான் சொல்ல விளங்கவில்லை தானே? உங்களுக்கு ஆயத்தம் உண்டு தானா? நீங்கள் எல்லோரும் ஆயத்தம் தானா? அப்படி பரலோகத்தை போல் சபையை மாற்ற வேண்டும் என்று விருப்பம் உங்களுக்கு உண்டா? பரலோகத்தை போல் உங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று விருப்பம் உண்டா? Do you have that? விருப்பம் உண்டா? அவர் முதலில் விருப்பத்தை தான் பார்க்கிறார், பின்பு செய்கையை பார்ப்பார். விருப்பமே இல்லை என்றால் எப்படி அவர்கள் செய்கைக்குள் போவார்கள்? விரும்பியிருக்கிறீர்கள், செய்ய முயற்சிங்கள். உங்களால் முயன்ற அளவு செய்துவிட்டு, கர்த்தாவே, அன்பையும் ஐக்கியத்தையும் கட்டுவதற்கு என்னால் இயன்றதை செய்தேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் உதவி செய்ய மாட்டவரோ? அதற்காகவே ஆசையாக இருக்கிறார். ஐக்கியத்தை கட்டுவதற்கே ஆசையாக இருக்கக்கூடிய கர்த்தர் கூடவே வரமாட்டாரோ? விடுதல் தீவு ஐக்கியம் என்று வெளியே போட்டிருக்கிறீர்களே, ஒரு போர்டை வைத்திருக்கிறீர்களே, மெய்யான தெய்வத்தினுடைய ஐக்கியத்தை கட்டுவதாக இருக்க வேண்டாமா? ஒருவருக்கொரு ஐக்கியத்தை கட்டுவதாக இருந்திருக்க வேண்டாமா? அவனுக்குள் பிரிவினை, அந்த வீட்டில் பிரிவினை, இந்த வீட்டில் பிரிவினை என்று வருவது சரிதானா? உங்களுடைய பிள்ளைகளை ஒரு தார்மாராய் போய் இருப்பதும், அங்கே கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்த சாட்சி இழப்பதும் சரிதானா? அதெல்லாம் சீர்படுத்துவதற்கு ஜெபம் பண்ண வேண்டாமா?
ஜெபமாவது பண்ணினீர்களா? என் பிள்ளைகள் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு ஜெப வாஞ்சை உங்களுக்கு உண்டா? அப்படிலாம் ஜெபித்து இழந்து போனதை தேட வந்ததை போல் தேடி மீட்டு கொண்டு வருகின்ற அந்த ஐக்கியமும் அந்த சமாதானமும் மிகவும் முக்கியம். கர்த்தர் உங்கள் யாவருக்கும் கிருபை செய்வாராக.